அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையானது, அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாதது. சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவுடைய அன்பு, சாப்பிட உட்காரும் போதே புள்ள சாப்பிட்டானு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு. அம்மா தோசை மாதிரிங்க, சாப்பிட்டோன்னு ருசி தெரியும். அப்பா தோசை கல்லு மாதிரி என்ன சூடு படுறாருங்கிறது ஒருத்தனுக்கும் தெரியாது, சொல்லனாக்க வேற யாராவது சொன்னதான் தெரியும். உங்களை வளர்ப்பதற்காக, உன்னை படிக்க வைப்பதற்காக எத்தனை பேரிடம் கடன் பட்டிருப்பார். அந்த கடன்களை அடைக்க முடியாமல் எத்தனை அவமானங்களை சந்தித்திருப்பார், எத்தனை இரவுகளை கண்ணீரிலே கழித்திருப்பார். அத்துணை சூழ்நிலையிலும் நீ என்னோட வேலைக்கு வாடா இந்தியாலன்னு சொல்லாம நீ போடா வெளிநாட்டுக்கு, நீ போய் அங்க போய் வேலை பாடுற, என் ஒரு புள்ள போனான்னா வெளியில இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்று நினைத்து அனுப்பியவர்கள் உன்னுடைய தந்தைகள். மறுக்க முடியுமா யாராவது? சிந்தித்து பாருங்கள். நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு என் புள்ள எப்படியாவது உருப்பிடணுமேன்னு கடவுளை பார்த்து வேண்ட ஒரே ஜீவன் உலகத்துல அப்பா மட்டும்தாங்க. 5 வயசுல அப்பா ஹீரோவா தெரிவாரு, 20 வயசுல எதிரியா தெரிவாரு, 40 வயசுல தெய்வமா தெரிவாரு. நம்ம புள்ள வளரும்போது இதை ஏன் சொல்றேன்னா, காலிலே அருந்த செருப்பையும் 4 முழ நைந்து போன வேஷ்டியையும் அரைக்கை சட்டையையும் போட்டுக்கொண்டு உங்களுக்கு ஃபுல் பேண்ட் ஃபுல் ஷர்ட் வாங்கி கொடுத்து விமானத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து நீ போய் வெளியில வேலை பாடுறா என்று அனுப்புகின்ற தந்தைகள் பெரும்பாலும் இந்தியாவில் மட்டுமே இருக்கின்றார்கள். தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் இந்தியாவில்